என்ன ஆச்சு, ஏன் அப்படியே இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாண்டவர்கள், அவகாசம் போதல கிருஷ்ணா, ஒரு 2 மாசம் கொடுத்தா நாங்களும் முடிச்சிருவோம் அப்படின்னு பாண்டவர்கள் பதில் சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, கொடுத்த அவகாசம் கொடுத்ததுதான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. பாண்டவர்களும், எங்களால இன்னைக்கு முடியாது, ஆனா கர்ணனுடைய நிலைமை என்னன்னு எங்களுக்கு பாக்கணும், அங்க எங்களை அழைச்சிட்டு போன்னு சொல்ல எல்லாருமே சேர்ந்து கர்ணன் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்கே கர்ணனுக்கு கொடுக்கப்பட்ட மலை அப்படியே இருந்துச்சு. நாங்களாவது கால் பாகம் கொடுத்துட்டோம், ஆனா கர்ணன் ஒண்ணுமே கொடுக்கல, இதுக்கு என்ன சொல்ல போற கிருஷ்ணா அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர், பொறுமையா இருங்க, கர்ணன் கிட்டே என்னன்னு கேட்போம். கர்ணா, என்ன காரியம் செய்திருக்கிறாய்? என்ன செய்வேன் அப்படின்னு கர்ணன் கேக்குறாரு. ஆளுக்கு ஒரு தங்க மலை கொடுத்தேன் இல்லையா, மத்தவங்க எல்லாம் அதுல கால் பாகம் கொடுத்து முடிச்சிட்டாங்க, ஆனா உன்னுடைய மலை அப்படியே இருக்கிறதே, ஏன் அப்படின்னு கிருஷ்ணர் கேக்குறாரு. அதுக்கு கர்ணன், யார் மலையை கொடுத்தது? திருப்பி கர்ணன் வந்து கிருஷ்ணரையே கேள்வி கேக்குறாரு. நான் நேத்து கொடுத்தனே, நேத்து நீங்க கொடுத்துட்டு போன மறுகணமே ஒரு ஏழை ஒருத்தர் வந்தாரு, இந்தா வைத்துக்கொள் என்று கொடுத்து விட்டேன், இப்போ எப்படி அது என்னுடையதா இருக்கும் அப்படின்னு கர்ணன் சொல்றாரு. பார்த்தீர்களா, இவன் தான் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளல். உங்களுடைய சிந்தனை எப்படி போனது, அவனுடைய சிந்தனை எப்படி போனது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அதையும் சில பேர் மறுக்கிறாங்க. நாங்க பலருக்கும் பயனுள்ளதா கொடுத்தோம், கர்ணனோ ஒருத்தருக்கு தானே கொடுத்தான் அப்படின்னு பதில் சொல்ல, கர்ணா இதுக்கு என்ன பதில் சொல்றன்னு கிருஷ்ணர் கேட்க, கர்ணன் மிக மிக தூர தேசத்துல இருந்து ஒரு ஏழை நேத்து வந்திருந்தான், அவனுடைய தேசம் முழுவதுமே வறுமை வாட்டுவதாக சொன்னான். உடனே இந்தா வைத்துக்கொள், உன்னுடைய வறுமையையும் உன்னுடைய தேசத்தின் வறுமையையும் போக்கிக்கொள் என்று அப்பொழுதே அந்த மலையை கொடுத்து விட்டு இந்த விஷயத்தையே நான் மறந்து விட்டேன் அப்படின்னு கர்ணன் பதில் சொல்றாரு. இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சு போயிருக்கும். இந்த கதையோட நிகழ்வை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, எனக்கு வேணும்னு எடுத்து வச்சுக்கிட்டு தர்றது ஒரு சராசரி நிலைமைன்னு சொல்லலாம். எனக்கு இல்லனாலும் பரவாயில்ல, நாளைக்கு நான் கடுமையா பாதிக்கப்படுவேன்னு தெரிஞ்சும் நிலைமைய வந்து யோசிக்காம இந்த கணம்